ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்பாடியில் இருக்கிற வாணி வித்யாலயா ஸ்கூலோடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதயம் ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் தான் வந்திருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாலாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சமாக பிட் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். நான் வந்து ஃபுல்லாக எடுக்கலை, சும்மா அழகாக எனக்கு தெரிஞ்சது மட்டும். தட் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சதான். எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கை குழந்தையை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு வந்து குளிருமேன்றதுக்காக நான் வந்து குளிர் டைமில், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 அப்படி அந்த பீரியடில் வந்து நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த கேப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 வரைக்கும் நடந்த ப்ரோக்ராம்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சமாக கிளிப்பிங் மாரி நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதோடைய கிளிப்பிங்கும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஃபுட்டுடைய ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாட்டர்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய சன்ஸுடைய அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக நாங்கள் குட்டி பசங்க அழகாக வெல்கம் டான்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டான்ஸ் ஆனாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாக கண்குளிர நல்லா சூப்பராக வந்து டான்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. வெல்கம் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி பசங்க, ஆனால் அவங்க அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அது எல்லாமே எனக்கு பார்க்கவே என்னுடைய சன்னும் வந்து பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாமே வந்து எல்லா பீப்புள்ஸுமே, அதாவது எல்லா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய குழந்தைங்களாக கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொன்றும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக கற்றுத்தராங்க. அதெல்லாம் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் ஃபுல்லாலாம் எடுக்கலை. எனக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாணி வித்யாலயா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியும் இருக்கும், வந்து மெட்ரிகுலேஷன்ஸும் இருக்குது. அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் ப்ளஸ் வந்து மெட்ரிகுலேஷன்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அழகாக சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக் டான்ஸ், அப்புறம் வெல்கம் டான்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லா டான்ஸ், இது மாதிரி நிறைய டான்ஸ் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டான்ஸும் வந்து நல்லா பார்க்கவே நல்லா கண் குளிர்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டி பசங்க எவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுப்பாங்கன்ற மாதிரியும் எனக்கு இருந்துச்சு. எல்லாமே வந்து சூப்பராக வந்து கலராக நல்லா கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கூட பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. சரி, நானும் வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரைம் சம்மந்தமான டான்ஸ்னால அதுவும் சூப்பராக ஆடிருந்தாங்க. நான் வந்து சேர்மனுடைய வீடியோ வந்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் கலை நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறீங்க. மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி கூட இங்கே இருக்கலாம். இருந்தாலும் மாணவர்கள் எல்லோரும் பங்கு கொள்ளும் வண்ணம் ஆரம்பத்தில் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன். அதற்கு பதில் சொல்லும் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க விரும்புகின்றேன். இப்போ பேர் குறிச்சுக்குவோம், ஊர்ல இருந்து பரிசு அனுப்புவோம். கேள்விகளை கேட்கலாமா? ஒரு திருக்குறள், அந்த திருக்குறள்ல முதல் வார்த்தையை சொல்லுவேன். முழு திருக்குறளை மாணவர்கள் ஒருத்தர் சொல்லுவார். மாணவர்களா இருக்கிறீங்களா? இங்கே இருக்கும் மாணவர்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாம் ரொம்ப பின்னால் உட்காந்துருக்கீங்க. அம்மா, மாணவர்கள் இருக்கிறாங்களா? இருக்காங்க. முதல் கேள்வி, நகையும் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருக்குறள். ஹலோ, ஒரே அமைதியா இருக்க.
366 ஆ ரொம்ப எளிமையா கேட்கிறேன். நம்ம ராஜசேகரா ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளுக்கு பதில் தெரிஞ்சவங்க மாணவர்கள் ஒருவேளை இல்லைன்னாலும் பரவாயில்ல, பெற்றோர்கள் கலந்து கொள்ளலாம். அதே கேள்விதான் நகையும் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருக்குறள். பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டணும். சரி, ரொம்ப எளிமையா ஒரு முதல் வார்த்தை தரேன். அகரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருக்குறள் யார் சொல்ல போறீங்க? இதை விட எளிமையா கேட்க முடியாதுனால யாரு மேல வாங்க, முன்னாடி வாங்க. வர முடியாதுங்க. சரி, எங்கம்மா இருக்கிறீங்க? கை தூக்குங்க. மணிவண்ணன் அவர்களே, அவங்க பேரை குறிச்சுக்கலாமா? அவங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. ஏமா உங்க பேர் வேணும்? அது சொல்லிட்டாங்களே ஏற்கனவே. அடுத்து திரும்ப திருக்குறள் தான். இது ரொம்ப எளிமையான ஒரு திருக்குறள். கற்க மேடைக்கு வாங்க. வர முடியுமா? கற்க என்று ஆரம்பிக்கக்கூடிய திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தி. அந்த திருக்குறள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இன்னா கேட்கல. ஏன் டெலிபோன் கண்டுபிடிச்சார்? மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அவர் டெலிபோன் கண்டுபிடிச்சது ஒரு ஆக்சிடென்ட். அவருடைய மனைவி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.